மித்ராவின் ரங்கோலி கனவுகள் அத்தியாயம் 24. அவர்கள் செல்ல சில நொடியிலே பின்னே சென்ற ஆதி ஹரிணியை அழைத்தான். இரும்பு கதவு வரைக்கும் சென்றிருந்தவள் திரும்பி பார்க்க, இங்கே வா, கையசைத்து குழந்தையைப் போல் அருகே அழைத்தான். அன்று பத்மா ஹரிணியை அடித்ததை நினைக்கவே கஷ்டமாக இருந்தது. வந்ததிலிருந்து பேச முயன்றான். ஆனால் அவள்தான் அப்போது கோபித்து கொண்டாள். ஹரிணி வர வெளிவாசல் பெஞ்சில் அமர்ந்தவன் அவளையும் அமரச் சொல்ல கை கட்டி கொண்டு கேள்வியாக பார்த்தாள் பெண். சட்டைப்பையில் இருந்த சாக்லேட் ஒன்றை எடுத்து நீட்ட, இதில் பூத்த மென்னகையோடு வாங்கிக் கொள்ள, நிலாவுக்கு என்ற கேள்வியோடு அருகே அமர்ந்தாள். இருக்கு என்றதுமே மீண்டும் இவள் கை நீட்ட, ஆதியும் முகம் கனிய சட்டைப்பையில் இருப்பதையெல்லாம் அள்ளி அவள் கையில் வைத்தான். இவருக்குமே சிறுவயது ஞாபகங்கள். சின்ன வயதில் சமாதானப்படுத்துவதென்றால் இப்படித்தான் அவளுக்கு பிடித்ததையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். ஒற்றை பிரித்து வாயில் அடைக்க குட்டி ஹரணியாக குழந்தையை போன்றே பார்த்தவன் உச்சந்தலையில் தடவி கொடுத்தான். நந்தினியே இல்லாத போது இது எதுவுமே எனக்கு பெருசில்ல. உங்க சொத்தெல்லாம் நீயே வச்சுக்கோ. நான் எப்பவும் உங்க ஆதிதான், மாறாமா இல்லம்மா. கூடுதலா உமையாளுக்கு கணவனாகவும் இருக்கேன் என்று விட்டு மௌனமாகவும் இருந்தாள். ஹரணிக்கு இதில் ஒன்றும் ஆசையில்லை. அக்கா ஆசையாக உருவாக்கி சஸ்திரப்படுத்திய உணவகத்தை உமையாளுக்கு கொடுப்பதில் தான் விருப்பமில்லை. நந்தினி அனைத்தையும் பறித்து கொண்டால் உணவகத்தை மட்டுமாவது விட்டு வைத்துவிடக் கூடாதென்ற உறுதியில் இருந்தாள். சில நொடி நிபஸ்தத்தில் என்ன நினைத்தாலோ, சாரி ஆதி, சட்டென வேண்டினால் கேள்வியாக பார்க்க, உமையால நினைச்சி உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்திட்டேல என்க வறண்ட புன்னகையில் வழியை காட்டியவன், உனக்கு என்ன வேணும்? நானும் உமையால சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்றான் சீண்டலாக. மறுப்பாக தலையசைத்தவள், என்னால நந்தினி இடத்துல உமையால ஏத்துக்க முடியல. ஏன்னு தெரியாது. வெளியிலிருந்து வேற யாராவது ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா வந்திருந்தாலும் அக்செப்ட் பண்ணியிருப்பேன் என்றாள் இறங்கிய குரலில். சரியாக இங்கே வரவரப்பறையில் இருந்த ஆதியின் அலைபேசி இசைக்க அதை கையில் எடுத்த உமையால் அவனை தேடி வெளிவாசலுக்கு வந்தாள். இறுகிய தோற்றமாக அமர்ந்திருந்த போதும் ஆதி, அப்போ நீயே எனக்கு வேற பொண்ணு பார்த்துருக்க வேண்டியதானே? சீண்டி விட்டு கேள்வியாக கேட்டான். பார்த்திருப்பேன், மாமா தான் முந்திக்கிட்டாரே. சடைத்து கொள்ள அழகு முகம் கோம்பியது. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நான் நந்தினியை மறக்கக்கூடாது அதுதானே? இவள் மனமறிந்து கேட்க அழகாக தலையாட்டினாள். ஏய் லூசு என்றபடி இவள் தலையில் தட்டியவன், அந்த பயம் உனக்கு வேண்டாம். ஒரு விஷயம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ ஹரணிமா, என்னால ஒரு நாளும் நந்தினியை மறக்க முடியாது. சத்திய வாக்காக உரைத்தான். 1 வருட மனைவியாக மறந்தாலும் 24 வருடம் உடன் பிறந்த வளர்ந்த மாமன் மகளை மறக்க முடியாது என்ற எண்ணத்தில். அந்த நேரம் இவர்களை நெருங்கி வந்த உமையால் அனைத்தையும் கேட்டிருந்தால் கேட்ட உமையாளுக்கு இதயம் சில்ல சில்லாக சிதறியது. இவர்கள் எதிரே வந்து நிற்க இவளை கவனித்த போதும் பேசுவது ரகசியமில்லை என்ற நினைப்பில் இருவரும் பேசிக்கொண்டுதான் இருந்தனர். ஆதியின் கரத்தை தட்டிவிட்டு தலை தடவி கொண்ட ஹரணி, அது மட்டும் இல்ல, என்னைக்கும் உனக்கு நந்தினி தான் ஃபர்ஸ்ட், உமையா உனக்கு 2வதா தான் இருக்கணும் என்றாள் பிடிவாதமாக. இவள் மனமும் முரட்டுத்தனமும் எதிர்பார்ப்பும் ஆதிக்கு நன்கு புரிய, சரி என்றபடி தலையாட்டினான். இவள் மனதை குளிர்விக்க ஆதியிடம் அலைபேசியை நீட்டிய உமையாள் நில்லாது சென்று விட்டாள். பேச்சும் கவனமும் ஹரணியிடமும் இருக்க உமையாளின் முகத்தையும் அகத்தையும் உணர்ந்திருக்கவில்லை கணவன். அது சரி ஹரணி, உன்ன மாதிரியே சுஜியும் கேட்டா நான் என்ன செய்யட்டும்? விளையாட்டு போல கேட்க முகம் வெட்டி கொண்டு இழந்தவள், யார் முக்கியம்னு நீயே முடிவு செஞ்சுக்கோ சடைத்து கொண்டு சென்றாள். செல்லும் போது உணவகத்தை நீயே எடுத்துக்கொள், மாத சம்பளக்காரன் என்னால் முடியாது உன்னால் முடியும் என அறிவுறுத்தியே அனுப்பி வைத்தான். சுதாகரனுக்கு கடன் கட்ட இயலவில்லை என வங்கி எடுத்துக்கொள்வதை காட்டிலும் பிள்ளைகள் யார் எடுத்துக்கொண்டாலும் சரிதான் என்றே தோன்றியது. இளைய மகளுக்கு முதல் வாய்ப்பை கொடுத்தவர் நேரமெடுத்து யோசித்து கலந்து பேசி முடிவாக கூறும்படி அழைத்தார். ஹரிணி அஜய்க்கு அழைத்து கேட்க, அவனோ அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல இருக்கும் நிலையில் வீண் செலவு என நினைத்தான். முடியவே முடியாது என்று ஒரே பிடியாக மறுத்துவிட்டான். இவளிடமும் அவ்வளவு பணமில்லை. ஆகையால் மௌனமாக்கி போனாள். ஆனால் அக்காவின் உழைப்பை அம்போவென விடவும் முடியாது. கணவனிடம் நேரடியாக கேட்டுவிடும் முடிவில் உடனடியாக சென்னை கிளம்பிவிட்டாள். மகள் ஒன்றும் செல்லாமல் சென்றுவிட சுதாகருக்கு பொறுமை காக்கும் அளவிற்கு நேரமில்லை. அடுத்த 1 வாரத்தில் எல்லாம் ஆதிக்கு ஒப்புதல் பத்திரம் ஒன்றை எழுதி கொடுத்து
கடன் பொறுப்பையும் கொடுத்து விட்டார். இப்போது கடனும் உணவகமும் ஆதியின் கையில் வந்திருக்க என்ன செய்வது என்ற எண்ணத்தில் தலையை உடைத்துக் கொள்ளும் நிலையில் அமர்ந்திருந்தான். பெரிய மாமா திவாகர், நவீன், சித்தி, அகிலா அனைவரும் கூட்டி வைத்து ஆலோசனை செய்தான். வங்கியில் கெடுபிடியான விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் கடன் கொடுத்திருப்பார்கள். நந்தினி முழுதும் அறியாமல் கூட வாங்கியிருப்பாள் என்றுரைத்த அகிலா பரிதாபம் கொண்டார். கொடுத்த காலத்திற்குள் முழு தொகையை கட்டி கடனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றார். அறிவுரையும் கூறினார். சட்டப்படி பணம் செலுத்தவில்லை என்றால் கடையை வங்கியை எடுத்துக்கொள்ளும். ஏலத்திற்கு சென்றுவிடும். கடன் போக மிச்சம் மீதி இருக்கும் தொகை கூட உன் கைக்கு வராமல் போக வாய்ப்பு உள்ளது என நவீனும் ஆலோசனை கூறினான். பெரிய மாமாவோ விலை மதிப்புள்ள சொத்து விற்றுவிடாதே, கடனை மட்டும் கட்டும் வழியைப்பார் என அக்கறையாக கூறி சென்றார். வேலை கிடைத்ததுமே நண்பர்களோடு சில மாத கொண்டாட்டத்திலே கையிருப்பு கரைந்தது. அடுத்து உடனடியாக திருமணம். அதற்கு பின் நந்தினி கர்ப்ப காலம், கார் வாங்கியது, பிரசவம், பிள்ளை வளர்ப்பு, பத்மாவின் மருத்துவ செலவு, மகளின் பிறந்தநாள் கொண்டாட்டம், இரு வீட்டினருக்கும் தேவையானது என இப்போது வரையிலும் கணக்கு வழக்கு பார்க்காத செலவு செய்திருக்கிறான். சேமிப்பு என பெரிதாக எதுவும் வைத்திருக்கவில்லை. மனைவி, மகளென குடும்பம் இருக்கிறது. இப்போதுதான் ஆதிக்கு சேமிப்பின் முக்கியத்துவமும் புரிகிறது. வேறு வழியின்றி பெற்றோர்களின் முகம் பார்த்தான். ரங்கராஜன் பணி ஓய்வு பெற்றதில் கிடைத்த பணம் அனைத்தையும் இப்போதுதான் பண்ணை நிலத்தில் போட்டிருக்க கையிருப்பு இல்லாத நிலையில் உன்கிட்ட எவ்வளோ இருக்கு புவனா? மனைவிடம் வினவ கையை பிசைந்தார் குடும்பத் தலைவி. உன்னோட சேவிங்ஸ் எல்லாம் எங்க? அதட்டி கேட்க, அது நந்தினி கேட்டான்னு பிசினஸ்க்காக கொடுத்துட்டேன் என வெறும் கையை விரித்தார். என்ன? அதிர்ந்தே போயினர் அனைவரும். யார கேட்டு கொடுத்த? ரங்கராஜன் கோபம் கொள்ள, யார கேட்கணும்? உங்க தங்கச்சி வீட்டுக்கு செய்யும் போதெல்லாம் நீங்க கேட்டுதான் செஞ்சீங்களா? அது என்னோட சேலரி, என்னோட சேவிங்ஸ். என் மருமகளுக்கு பிசினஸ்க்கு கொடுத்தேன். தவறில்லை என்பதை போல் இருமாப்போடு உரைத்தார். ஏமா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. கைமீறி கடன் போகும்போது நானாவது அவ்வளோ ஸ்டாப் பண்ணியிருப்பேன்லம்மா. ஆதி வேதனையோடு கேட்டான். நந்தினி இருந்திருந்தா எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பா. இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுடா என்று புவனாவும் வருந்த, முட்டாள், இப்ப பார், நம்ம பையனுக்கு தேவைப்படும் போது உதவி செய்ய முடியாம இருக்கோ. கோபமும் ஆற்றாயமுமாக கத்தினார் ரங்கராஜன். அனைத்து பாதைகளும் அடைபட்டு போக செல்லும் திசை தெரியாது திக்கற்று நின்றான் ஆதி. சென்ற சில நாட்களாக இருந்த தலைவலி, மன உளைச்சல், வேதனையின் அலைச்சல், நந்தினியின் நினைவு, உமையாளின் உறவு, பண தேவை என மொத்தமாக அவனை சுழற்றி அடிக்க அதன் அழுத்தம் தாங்க முடியவில்லை. அன்று இரவு படுத்த ஆதிக்கு மறுநாள் காலையிலே எழுந்திருக்க முடியவில்லை. உடல் அனலாக கொதித்தன. காலையில் உமையால் எழும்போதே கட்டிலில் இல்லாத தரையில் படுக்கை விரித்து தனித்து படுத்திருந்தான் கணவன். ஏற்கனவே தன்னை தவிர்ப்பவன் உறவே இல்லாத நிலையில் படுக்கையில் கூட தன்னை தள்ளி வைப்பதாக நினைத்தாள். மகளை தூக்கி கொண்டவள் காலை நேர வேலைகள் எல்லாம் முடித்து வர அப்போதும் ஆதி எழுந்திருக்கவில்லை. அலுவலகம் செல்ல வேண்டுமே என்ற எண்ணத்திலே அருகே வந்தவள் எழுப்ப முயன்றும் அவனிடம் அசைவே இல்லை. தொட்டு எழுப்பியவள் உடல் உஷ்ணம் தாங்காது பட்டன கரங்களை எடுத்துக்கொண்டாள். அதீத காய்ச்சலில் மேனி கொதித்தது. அரைமயக்க நிலையில் அனத்தி கொண்டிருந்தவன் உமையாளை உணர்ந்து, நீ போ, அவளை விலக்கிவிட்டு தவித்தான். ஆதிக்கு எதனால் இப்படி திடீரென காய்ச்சல் என தெரியாத நிலையில் மனைவியின் மகளும் பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்ற உணர்விலே உள்மனம் துடித்தது. திடகாத்திரமாக ஆரடி ஆடவன் இப்படி துவண்டு படுத்திருக்க கண்டுகொள்ள காண முடியவில்லை உமையாளால். என்னவோ அவன் தேவையை இவள் உணர்வதைப் போலே துடிதுடித்தாள். புவனா வேலைக்கு சென்றிருக்க விறுவிறுவென கீழே வந்தவள் மாமா ரங்கராஜனிடம் விஷயத்தை கூறிவிட்டு குழந்தையை தூக்கிச் சென்று பத்மாவிடம் விட்டு வந்தாள். அதற்குள்ளவே ரங்கராஜவன் ஆதி மறுத்த போதும் கேளாது மகனை எழுப்பி மருத்துவமனைக்கு கிளம்பியிருந்தார். எவ்வளவு வளர்த்து விட்ட போதும் மகன் என்னவோ குழந்தைதான் அவருக்கு. முடியாத நிலையிலும் தோளில் சூக்கி சுமக்க பாச தந்தையால் இப்போது இயலும். ரங்கராஜனுக்கு வயது ஏறி இருந்த போதும் உடல் வலிமையில் இன்றைய இளைஞர்களுக்கு சமமாக போட்டிக்கு நிற்பார். உமையாளை வீட்டில் இருக்கும்படி கூறியும் கேளாதவள் பிடிவாதமாக மருத்துவமனைக்கும் உடன் சென்றாள். தந்தையின் தோல் சாய்ந்து கொள்பவள் மனையாளின் அருகிலே விடுவதில்லை. குழந்தையை பார் என அனத்தலோடு விரட்டினாலும் எட்டு நின்று இவனைத்தான் பார்க்கிறாள். இவனை விட்டு நகரவே இல்லை உமையாள். மாலையிலே சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தனர். பத்மாவே இரவு பேத்தியை பார்த்துக் கொள்வதாக கூறிவிட்டார். இரவிற்கு மிதமான சூட்டில் அரிசி கஞ்சியும் கசாயமும் வைத்து கொடுத்தால் அருகே வந்தவளை தவிர்த்து பாத்ரூம் சென்று வந்தவன் மீண்டும் படுத்துக்கொண்டான்.
ஆதியின் முகம் பார்த்தபடியே, நான் வேணா எங்க அண்ணன் கிட்ட பணம் கேட்கட்டுமா என்றாள் தயக்கமாக. என்ன நினைத்துக் கொள்வானோ என்ற படபடப்பு மனதில் இருந்தது. சட்டென மறுப்பாக தலையசைத்தான். அதெல்லாம் வேண்டாம், விடு. விக்கி கிட்ட அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. அதுவும் போக உங்க வீடு வேலை இப்பதான் முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் சுஜியை காலேஜில் சேர்க்கணும். உங்க வீட்டில் எப்பவும் தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். விடு, நான் சமாளிச்சுக்கிறேன். அனைத்தும் அறிந்தவனாக நம்பிக்கையும் ஆறுதலும் கூறினான். ஆனாலும் உமையால் மனம் சமாதானம் அடையவில்லை. அடங்காது. என் நகை வேணா வச்சிடுவோம் என்றாள் சட்டென. முறைத்தவன், நீ எனக்கு செஞ்சு வர போதாதா? சுருக்கென கேட்டான். ஏற்கனவே விக்னேஸ்வரன் தன்னை குறைவாக பார்க்கிறான். மேலும் மதிப்பை குறைத்துக் கொள்வா என்ற எண்ணம். உமையால் முகம்பாட தாங்காது. என் நகை நிலாவோடதுன்னு கொஞ்சம் இருக்கு. ஆனாலும் எங்க வீட்டுல நகைய வைக்கிற பழக்கம்லாம் இல்ல. நீ இதை பத்தி யோசிக்க வேண்டாம், விடு என்றான் மென்குரலில். உமையால் வாயடைத்து போக அவள் முகம் பார்த்தபடி விழி மூடினான் கணவன். ஆதிக்கு இவள் கவனிப்பில் மனதில் இருக்கும் அழுத்தம் மேலும் கூடி போனது. ஏண்டி என் மேல உனக்கு இவ்ளோ பாசம்? ஓசையின்றி உள்ளுக்குள்ளே கேட்க மூடிய இமையோரம் வெப்பச்சூட்டோடு கண்ணீர் கசிந்தன. உமையாளுக்கு இவன் துவண்டு கிடப்பதை வேதனையை கொடுக்க அருகிலே விடாது விரட்டுவது மேலும் வலியை தோற்றுவிக்க வாடிப்போனாள். படுக்கையிலும் உமையாளை தவிர்க்க தரையில் படுக்கை விரித்து ஆதியின் முகம் பார்த்தபடி இரவெல்லாம் விழித்திருந்தாள். உமையால் ஒருமுறை தொட்டு பார்த்து பரிசோதிக்க இவள் கரத்தின் கதகதப்பு இதமாக இருக்க தூக்கத்திலே குழந்தையை போன்று பட்டி கொண்டவன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். ஆதி மறுநாளும் விடுமுறையில் இருக்க அனைவருமே நலம் விசாரிக்க வந்துவிட்டனர். பத்மா சுதாகர் காலையிலே வந்து சென்றிருக்க மாலையில் வேலை முடிந்து ஆர்த்தி, நவீன், அகிலா, அவர் கணவர் குமரவேல் என அனைவரும் வந்திருந்தனர். ஏப்பா ஆதி, இந்த சித்தப்பை இருக்கிறதே மறந்துட்டியா என்ன? வினவியபடி சடைத்து கொண்டார் குமரவேல். இப்போதான் எனக்கு விஷயம் தெரியும். எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. உன்னால எப்போ முடியுமோ அப்ப திருப்பி கொடு என்றார் அக்கறையாக. ஆதி அந்த நொடியே உமையாளின் முகம் பார்த்தான். அவள் வீட்டு பக்கம் மறுத்துவிட்டு இவர் உதவியை வாங்கினால் என்ன நினைப்பாளோ என்ற யோசனை. உமையாளுக்கு கணவனின் சுமை குறைந்து நிம்மதி கிட்டினால் போதும் என்ற நிலை. ஒற்றை இமை சிமிட்டலில் சம்மதம் உரைத்தாள் பெண். அனைவரும் இங்கே இந்த இளம் ஜோடிகளின் பார்வை பாஷணைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தனர். இத்தனை ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் தங்களிடம் இல்லாத அந்யோயம் அவர்களிடம் தென்பட்டது புவனாவிற்கு. வர்ற லட்சுமிய வேண்டான்னு சொல்லாதம்மா மருமகளே. கடையை வித்து கடனை கட்டிட்டா நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு என்ன மிஞ்சும்? உரிமையாக உமையாளிடம் கூறினார். இதோ ஹோட்டலை என் மருமகாரினி எடுத்திருந்தா அவளுக்கும் இதை செஞ்சிருப்பேன். யாரோடதான் இருந்தா என்ன? ஒரு சொத்து கைமீறி போகும்போது எப்படி சும்மா விட முடியும்? உழைப்பாளியும் வியாபாரியுமாக குமரவேல் இவர்கள் மீதான அக்கறையில் உரைக்க அங்கே யாராலும் மறுக்க முடியவில்லை. ஆதிக்கு பாதி பாரம் இறங்கிய உணர்வும் கொஞ்சம் நிம்மதியும் கொடுத்தது. மீண்டும் ஒரு முறை ஓய்வெடுத்தான். மாலையில் காய்ச்சல் முற்றிலும் குறைந்திருந்தது. உஷ்ணம் தணிந்திருக்க உடலெல்லாம் வியர்த்து தொப்பலாக நனைந்து போனது. ஈரத்தின் கசகசப்பில் இருக்கிறானே என்ற கவலையில் மனைவி உடை மாற்றிவிட முயன்றாள். அவன் சட்டை பட்டன்களை கலற்றி கொண்டிருக்க அற உறக்கம் முற்றிலும் கலைந்துவிட்டது ஆதிக்கு. விழி மலர்ந்தவன், என்ன பண்ற நீ கேட்டபடி வெடுக்கன அவள் கரங்களை தட்டிவிட்டு, நந்தினியே எனக்கு இதெல்லாம் செஞ்சதில்ல, விடு, நீ போ என்றான். அந்த நொடி முகம் வாடி போனாள். ஆசை மனம் அடிபட்டு போக அவமானமாக உணர்ந்தாள். கண்கள் கரித்து கொண்டு வர விறுவிறுவென வெளியேறி போனாள். நேற்றிலிருந்து அருகில் விடாது விரட்டுகிறான். கொஞ்சமும் விலகிச் செல்ல மாட்டேன் என்கிறாளே. ஆற்றாமையில் எரிச்சலாக வெளிப்பட்டது. புவனாவிற்கு நேரமின்மை காரணம். சிறுவயதிலே பிள்ளைக்கு அவரவர் வேலைகளை அவர்களை செய்து கொள்ளும்படி பழக்கப்படுத்தி இருந்தார். ஆதி உணவு பாத்திரங்களை கழுவி வைப்பது முதல் அவன் ஆடைகளை இஸ்திரி செய்து அணிந்து கொள்வது வரை இத்தனை ஆண்டுகளாக அவன் வேலைகளை அவனே செய்து கொள்வான். யாரையும் எதிர்பார்த்ததில்லை. உடன் வளர்ந்து மனைவியான மாமன் மகள் நந்தினி கூட செய்ததில்லை. உமையால் தன் குழந்தையை கவனித்துக் கொள்வது வரை போதாதா? தனக்கும் செய்ய வேண்டுமா? முகம் சொலிக்கும்படியான வேலைகளை செய்துவிட இவனால் அனுமதிக்க முடியாது. ஆராதிக்க வேண்டிய உமையாலை கீழாக நடத்த ஆதியால் முடியவில்லை. மொட்டை மாடி வந்த உமையாள் முல்லைப்பந்தலில் கீழ் அமர்ந்து கொண்டாள். ஆதியின் வார்த்தைகளையும் நிராகரிப்பையும் தாங்க முடியவில்லை. தன்னை தொட வேண்டாம் என்பானா? அவனை தொட எனக்கு உரிமை இல்லையா? உள்ளம் குமரினாள்.
நந்தினியை செய்யவில்லை, நீ செய்யாதே என்ற வார்த்தை இதயத்தை கீறும் வலியை கொடுத்தது. நந்தினியே எனும் வார்த்தை அவளை விடவும் தன்னை முக்கியமில்லாதவள் என குறிப்பிடுவதாகவே தோன்றியது இவளுக்கு. அப்படியெனில் நந்தினிக்கு இருக்கும் இடம் தனக்கு இல்லையா? நேற்று கூட நந்தினி தான் முதல், நான் இரண்டாம் பட்சம் என ஹரிணியிடம் கூறினானே, அப்படித்தான் நினைக்கிறானா? கொடூரமாக எவ்வம் நெஞ்சை கவ்வியது. மனைவியாக தன்னை விலக்கி வைப்பதாக தோன்ற அடிமனதில் இருந்து பெரும் கேவல் வெடித்து வர விம்மி அழுதாள். நன்றி.